Hi friends, welcome back to Sarbat Kid channel. நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு கேரளா ஸ்டைல்ல வெஜிடபிள் ஸ்டூ தாங்க பண்ண போறோம். இது இடியாப்பம், ஆப்பம், தோசை எல்லாத்துக்கூடயுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். எக்ஸ்பெஷலி இடியாப்பத்து கூட இந்த வெஜிடபிள் சூப் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க இப்போ ஒரு சூப்பரான கேரளா ஸ்டைல்ல வெஜிடபிள் சூப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெஜிடபிள் ஸ்டூ பண்றதுக்கு நான் இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ். கேரட், உருளைக்கிழங்குலாம் கியூப் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பீன்ஸை குட்டி குட்டியா கொஞ்சம் லாங் சைஸ்ல கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் ஒரு சைடு இருக்கட்டும். நெக்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இந்த வெஜிடபிள் ஸ்டூ பண்றதுக்கு முழுக்க தேங்காய் எண்ணெயில தாங்க பண்ணணும். அப்பதான் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். தேங்காய் நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு லவங்கம் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா துருவின இஞ்சி, இது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது மூணும் தான் இந்த தேங்காய் எண்ணெயில நல்லா வதங்கி ஒரு ஃபிளேவர் கொடுக்குங்க. இந்த வெஜிடபிள் ஸ்டூக்கு இதுதாங்க நல்ல ஒரு ஃபிளேவரு. இப்போ இஞ்சிலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைசஸா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே அந்த தேங்காய் எண்ணெயில நல்லா வதங்க விட்டுருங்க. ரொம்ப வதங்க கூடாது, ஒரு கிளாஸி பதத்துக்கு. நெக்ஸ்ட் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அந்த தேங்காய் எண்ணெயில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இந்த காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாங்க. ஊத்திட்டு ஒரு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு இந்த காய்கறி வேகிறதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் ஃப்ரீயா விட்டுலாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லாவே வெந்துருச்சு. நெக்ஸ்ட் நான் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் அடிச்ச ஃபர்ஸ்ட் பால். நெக்ஸ்ட் ரெண்டாவது பால்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம காய்கறி வெந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பாலை ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் பால் எடுத்து வச்சிருக்கேன். அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு போட்டுட்டு நல்லா அந்த தேங்காய் பால்ல நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ இந்த செகண்ட் பாலை நம்ம கார்ன்ஃபிளவர் கலந்து வச்சிருக்கோம்ல, இதை ஒரு கொதிச்சதுக்கு அப்புறம் இதை ஊத்திடுங்க. இப்போ இது எதுக்கு ஊத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேங்காய் பால் ஒரு கொதிச்சதுக்கு அப்புறம் நல்லா திரிஞ்சு போயிடும். ஸோ அந்த கார்ன்ஃபிளவரோட சேர்ந்து இருக்கும்போது நல்லா ஒரு கொழப்பா நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருங்க. இப்போ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொத்தமல்லி இலையும் தூவி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதாங்க. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அவ்வளவுதாங்க. இன்னைக்கு கமகமான ஒரு சூப்பரான வெஜிடபிள் ஸ்டூ செம்மையா ரெடி பண்ணிருக்கோங்க. இது பாக்குறதுக்குமே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். டேஸ்ட்டுமே செம்மையா இருக்கும். அந்த தேங்காய் பால், அந்த பச்சை மிளகாய், இது கூடவே இஞ்சி சேர்ந்துருக்கிறதுனால அது நல்லா ஒரு பாயில் ஆகும்போதே நல்ல ஒரு ஸ்மெல் வருங்க. இந்த வெஜிடபிள் ஸ்டூ கூட நீங்க இடியாப்பம், ஆப்பம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.